फ्रेंड्स நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் பிரிட்டி கேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் அப்படிங்கற ஆப்ஷனையும் கொடுத்துக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரிட்டி கேர். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு இனோவேட்டிவான ஹெல்தியான டயட் அண்ட் வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போறோம். ஓட்ஸ் ஆம்லெட் எப்படி செய்யறது அப்படிங்கிறது. ஓட்ஸ்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்கு. அதே மாதிரி எக்ல நிறைய ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்கு. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ரெண்டு கண்டென்ட்மே ரொம்ப முக்கியம். ஸோ உங்கள் டயட்டில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த ரெசிபியை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக 100% ஹெல்ப் பண்ணும். ஓகே, இந்த ஓட்ஸ் ஆம்லேட் ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். எக்கு 2 எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய ஆனியனை நல்லா ஃபைன் சாப்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு பெரிய டொமேட்டோவை நல்லா ஃபைன் சாப்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பால் 120 ml, அதாவது 1 கப் எடுத்துக்கோங்க. ஓட்ஸ் 1 கப், அதாவது 120 கிராம் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க, இது ஆப்ஷனல். மல்லித்தலை கொஞ்சோண்டு எடுத்துக்கோங்க. உப்பு தேவைக்கேற்ப எடுத்துக்கோங்க. பெப்பர் பவுடர் தேவைக்கேற்ப எடுத்துக்கோங்க. பட்டர் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்திருக்க இந்த அளவு 2 பர்சன்ஸ்க்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கரெக்டாக இருக்கும். இதுக்கு மேலே வேணும் அப்படின்னா நீங்கள் அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த ஓட்ஸை நல்லா பவுடர் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கு ஈரமில்லாத ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த 120 கிராம் ஓட்ஸை உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா ஃபைன் பவுடராக நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இது இருக்கட்டும். நெக்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம கிரைண்ட் பண்ண இந்த ஓட்ஸை உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஓட்ஸ் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சிருந்த 120 ml மில்கை ஆட் பண்ண போகிறோம். இது ஆல்ரெடி காய்ச்சி ஆற வச்சு எடுத்த பால் தான். எடுத்ததும் ஃபுல்லாக ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. சின்ன சின்ன லம்ஸ்லாம் இருக்குல்லையா, அந்த கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்தளவு நல்லா கலந்து விட்டுக்கணும். இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட் இன்னொரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம வச்சுருந்த அந்த 2 எக்கையும் உடச்சி உள்ளே ஊற்றிக்கலாம். எக்கை உடச்சி ஊற்றினதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த ஆனியனை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக டொமேட்டோ உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகா உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் சால்ட் ஆட் பண்ண போகிறோம். இந்த ஹோல் ரெசிபிக்கு தேவையான சால்ட்டை நான் இப்போவே ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஈவனாக கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் இந்த சால்ட் எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ இந்த மிக்சிங் கூட ஆல்ரெடி நம்ம ஓட்ஸ் ப்ளஸ் மில்க் சேர்த்த மிக்சிங்கை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஃபுல்லாக போர் பண்ணியாச்சு. இப்போ அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூட கொஞ்சமாக மல்லி இலை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இதுதான் இந்த ஓட்ஸ் ஆம்லேட்டுக்கு தேவையான பேஸ் பேட்டர். கண்டிப்பாக நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை எடுத்துக்கோங்க. ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட. சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரை இதை யார் வேணால் சாப்பிடலாம். ஸோ ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயம். நெக்ஸ்ட் இந்த பேட்டரை தோசைக்கல்லில் ஊற்றி ஆம்லேட்டாக சுட்டு எடுக்க போகிறோம். அதுக்கு ஸ்டவ்வில் இந்த மாதிரி ஒரு தோசைக்கல் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி அயன் தவா தான் எடுத்திருக்கேன். நீங்கள் நான்ஸ்டிக் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பரவாயில்ல, அதுவே யூஸ் பண்ணிக்கோங்க. தோசைக்கல் நல்லா காயணும். மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க. தோசைக்கல் காஞ்சதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டர் இந்த மாதிரி நல்லா ஈவனாக எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா பேட்டரை உள்ளே ஆட் பண்ணுறோம். நான் 1.5 கரண்டி அளவுக்கு உள்ளே ஆட் பண்ணுறேன். பாருங்கள், அதுவாகவே அழகாக ஸ்ப்ரெட் ஆகுது. நம்ம இழுத்து விடணும்னு தேவையில்லை, லைட்டாக அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணால் போதும். நெக்ஸ்ட் கொஞ்சமாக பட்டர் எடுத்து அப்படியே சுற்றி விட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே 4 to 5 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். குக் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி பெரட்டி போட்டுக்கோங்க. பெரட்டி போட்டதுக்கப்புறம் திரும்ப 4 to 5 மினிட்ஸ் நல்லா குக் ஆகணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நல்லா குக் ஆயிடுச்சு. நான் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டான ஹெல்த்தியான டயட் அண்ட் வெயிட் லாஸ் ஹெல்ப் பண்ணக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட்டை வித்தின் 15 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் இந்த ஓட்ஸ் ஆம்லெட்டை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய கமெண்ட்டை வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் பிரிட்டி கேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு நியூ ஐடியாவோட சந்திக்கிறேன். Until then, bye from Divya Rajendran. Thank you.